அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்துங்க, அவர்களோட வாழ்க்கையில் அவங்க அன்புக்குரியவர்கள்ட்டிருந்து குறிப்பு வர்றதையும், செய்திகள் வர்றதையும், இல்லை அவர்களுடைய இருப்பை உணர்றதையும் அவங்க உணர்வாங்க. அப்போது என்னென்னா, இறந்தவர்கள் நம்மோடு தொடர்பில் உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆறுதல், மாறுதல் கிடைக்கும். ஆனால் இதோடு அவங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியும் எழும். இது எவ்வளோ நாளைக்கு தொடரும்? எவ்வளோ நாள் இது மாதிரி குறிப்பு கொடுப்பாங்க? என் வாழ்நாள் முழுக்க வருமா? அல்லது ஒரு நாள் நின்றுமா? அப்படி நின்றுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்படின்னு நிறைய பேர் ஒரு அங்கலாய்ப்பில் வாழ்வாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு மன அழுத்தமாக மாறும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேள்வி அப்படிங்கிறதே இது சரியான கேள்வி அல்ல. ஏன்னா உங்களுக்கு வரும் குறிப்புகள் எப்போதும் நிறுத்தப்படுவதில்லை. ஆனால் நிறைய மக்கள் அதை கவனிப்பதில்லைங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு வரும் குறிப்புகள் நிறுத்தப்படுவதில்லை, ஆனால் நிறைய மனிதர்கள் அதை கவனிப்பதில்லை என்பது தான் உண்மை. இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய குறிப்புகள் உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்டிருந்து வரலாம், இல்லை மற்ற பித்ருக்கள்கிட்டருந்து வரலாம், இல்லை தெய்வங்கள்கிட்டருந்து வரலாம், உங்கள் விதி நிர்ணயத்தில் யார் உங்களுக்கு வழிகாட்டணுமோ சித்தர்கள்ட்டிருந்து வரலாம். எப்போவுமே நீங்கள் வழிகாட்டப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் எப்போதுமே இல்லை. ஆனால் அதனால் நிறைய வேணும் குறிப்புகள், தொடர்ந்து வேணும் அப்படிங்கிறதோ, இல்லை குறிப்புகள் கொடுன்னு வெயிட் பண்ணுறதோ அல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு என்னென்ன குறிப்புகள் தேவையோ அவை ஏற்கனவே தரப்பட்டு விடும். இப்போது உண்மையிலேயே உங்களுக்கு என்ன மாற்றம் தேவைன்னா, அதிக குறிப்புகள், அதிக செய்திகள் நமக்கு அன்புக்குரியவர்கள்ட்டிருந்து வரணும்னோ, நம்ம தெய்வங்கள்ட்டிருந்து வரணும்னோ அல்ல. குறிப்பு வருவதை பற்றிய அதிக விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் உங்கள் மனசில் பதிய வேண்டிய ஒரு உண்மை. குறிப்புகள் வருகின்றது, அதை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு நமக்கு அதிகம் தேவை. அதுதான் இங்கே ஒரே வித்தியாசம், ஒரே புரிதல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். சாண்ட்ரா அப்படிங்கிற என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி இது. சார், தொடர்ந்து என் அன்புக்குரியவர்களிடமிருந்து எனக்கு அந்த குறிப்புகள் வந்து கொண்டு தான் இருக்குமா? அது எப்போதும் நிறுத்தப்படாதா? நான் எப்போதும் தொடர்பில் தான் இருப்பேனா? அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் அதை கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை ஒரு எளிமையான உதாரணத்தில் விளக்குறேன். இப்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறீங்க, உங்களுடைய என்ட்ரன்ஸ் கேட்லன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னால் என்ன தெரியுது? தெரு தெரியுது. இப்போது உங்கள் கண்ணில் என்ன தெரியுதுன்னா, சில மக்கள் நடந்து போகிறாங்க, ஒரு பைக் போயிட்டு வருது, ஒரு கார் சிலதெல்லாம் போயிட்டு வருது. சில சமயத்தில் தெருவில் யாருமே இல்லை, எந்த நடமாட்டமும் இல்லை. இப்போ இந்த கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ வரல, தெரு அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுவே இப்போ நீங்கள் கீழே நின்றுட்டுருக்கு பதிலாக நேராக உங்கள் மொட்டை மாடி பால்கனிக்கு போகிறீங்க, இல்லை டெரஸுக்கு போகிறீங்க. மொட்டை மாடியிலிருந்து பார்க்குறீங்க, இப்போது நிறைய தெருக்கள் தெரியுது, நிறைய மக்கள் கண்ணுக்கு தென்படுறாங்க, நிறைய வண்டிகள் போயிட்டு வருது, நிறைய மக்கள் நடக்கிறாங்க. அதனால் இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது நிறைய பக்கம் இருக்குது. இப்போ உங்களை கேளுங்க, இந்த மக்கள்லாம் திடீர்னு உங்கள் கண் முன்னால் தோன்றுனாங்களா, அல்லது இந்த மக்கள்லாம் ஏற்கனவே இருந்தாங்க ஆனால் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்ததா? அவர்கள் ஏற்கனவே இருந்தார்கள், ஆனால் நீங்கள் உங்கள் உயரத்தை மாற்றினதுக்கு பிறகு அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா? இப்படித்தான் குறிப்புகள் அப்படிங்கிறது செயல்படுகிறது. நீங்கள் அவர் கொடுக்கும் குறிப்புகள் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களோட சுருக்கிட்டீங்க. இப்போ ஒரு பட்டாம்பூச்சி தெரியுது, ஒரு சினிமா பாட்டு வரியில் அவர் தெரியுது, இல்லைன்னா ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் குறிப்பிட்ட எண்கள் அடிக்கடி வந்துட்டுருக்குது, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கனவுகளில் அடிக்கடி வர்றாரு அப்படின்னா, இது உங்கள் தெருவில் மட்டும் நின்று நீங்கள் பார்க்குற மாதிரி. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஏதோ சுருங்கினது மாதிரியும் குறைஞ்சது மாதிரியும் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுடைய அலைவரிசையை உயர்த்தும் போது உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் உயர்த்துகிறீர்கள். அப்போது உங்களுடைய விழிப்புணர்வு உயரும்போது உங்களுக்கு நிறையா விதமான குறிப்புகள், நிறைய விதமான வழிகாட்டுதல்கள் எப்பவுமே ஏற்பட்டு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு இந்த ரியல் கனெக்ஷன் அப்படிங்கிறது, குறிப்புகள், வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களோட தெய்வம்கிட்டருந்து வரலாம், இல்லை உங்கள் அன்புக்குரியர்கிட்டருந்து வரலாம். ஆனால் குறிப்புகள், வழிகாட்டுதல் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க வேண்டும், உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கணத்தில் எது மகிழ்ச்சி, எது நிறைவு, அது நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சரியான நபர்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சந்திப்பீர்கள். ஏன்னா உங்கள் ஆர்வத்திற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்துட்ருக்கிறீங்க. இப்போ உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். புது வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக்கிறத கவனிப்பீங்க.
அப்போது அந்த நிலையில் நீங்கள் ஒரு குறிப்பு கொடு அப்படின்னு மட்டும் கேட்க மாட்டீங்க. குறிப்புக்குள்ளேயே வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி நகருது, ஒரு ஓட்டத்தில் இருக்குது, வாழ்க்கை எப்படி ஈஸியாக மாறிடுச்சுன்ற அந்த வழிகாட்டுதலுக்குள், ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்கள் வாழ்வீங்க. எப்படி நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள், குறிப்பால், செய்திகளால், மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை எப்படி அழகாக போகுதுங்கிறத நீங்களே கவனிப்பீங்க. அப்போது உங்களுக்கு தொடர்ந்து குறிப்புகள் வர வேண்டும், வழிகாட்டுதல் வர வேண்டும்னா நீங்கள் அந்த குறிப்புகள் இது மட்டும்தான் குறிப்புன்னு அதோட சுருக்கிக்காதீங்க. அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தடையாக அப்படியே ஒரு குறிப்பிட்ட விதத்திலே இருக்குன்னா உங்களுக்கு அந்த குறிப்புகள்ங்கிறதும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட விதத்திலிருந்து அது மறையும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை பறந்து விரிய வேண்டும். அந்த வாழ்க்கை பறந்து விரியும் போது தான் உங்கள் வாழ்க்கை என்பதை நீங்கள் வாழ துவங்குவீர்கள் முழுமையாக. அந்த முழுமையில் தான் உங்களுக்கு குறிப்புகள் அப்படிங்கிறது பல ரூபங்களிலிருந்து வருவதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு தாருங்கள். உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள். உங்களுக்கு ஆத்மார்த்தமாக திருப்தி கொடுக்குற விஷயத்துக்கு செயல் வடிவம் கொடுங்க. ஒவ்வொரு கணமும் பிடிச்ச விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இது உங்களோட வாழ்வியலை மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை மாற்றத்திலிருந்தே நீங்கள் எப்படி வழிகாட்டப்படுகிறீர்கள்ன்ற உண்மையை உணர்வீர்கள். வருமா வராதா, எவ்வளோ நாள் வரும்ன்ற அங்கலாய்ப்பில் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் சத்தியம். அதனால் உங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டுதல் உள்ளது. ஆனால் உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுடைய உயர்ந்த அலைவரிசைங்கிறது உங்களுடைய பொறுப்பு. அது உங்கள் கையில் இருக்குது. அவர் கடமையை அவர் நிச்சயம் செய்வார்கள். உங்கள் கடமையை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிடிச்ச விஷயத்தில் செயல் வடிவம் கொடுப்பதில் மட்டும்தான் அடங்கி உள்ளதுன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு சயின்ஸ் வரும், எவ்வளோ காலத்துக்கு கைடன்ஸ் வரும்னு கேட்கவே மாட்டீங்க. அந்த கேள்வியே இருக்காது. ஏன்னா அது எப்போதும் நிறுத்தப்படவே இல்லைன்ற உணர்தலுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த உணர்தலுக்கு வாங்கன்னு உங்களை நான் அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குங்க, சந்தோஷமாக இருங்கன்னு அழைக்கிறேன். நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு மீண்டும் உங்களுக்கு தடை போட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தெருவிலே நிற்கிறீங்க, மொட்டை மாடிக்கு போக மாட்டேன்றீங்கன்னு அர்த்தம். பிறப்பு இறப்பு ஆன்மா கிடையாது. ஆன்மா பிறப்பு இறப்பை துக்கமாக பார்க்குறதில்ல. அப்போது உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது மாற்றம் நிகழ்கிறது. இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, உற்சாகமாக இருக்க முடியல, எனக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னிடம் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலமாக பேசிக்கலாம். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க, ஐயா எனக்கு கவுன்சிலிங் வேண்டும்னு. நான் உங்களுக்கு அந்த நேரத்தை குறித்து கொடுக்குறேன். கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது. சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள் நிறைய அகத்தெளிவு, அகமாற்றம் நிகழ்ந்திருப்பது உண்மை. இந்த சேனல் வளர வேண்டும் உங்களுக்குள்ள ஒரு வேளை ஆத்மார்த்தமாக திருப்தி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு உணர்வு வந்ததுன்னா மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். இல்லைன்னா சேனல் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். மாதம் அது கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம். ஆனால் எதையும் நீங்கள் தானமாக, தர்மமாகவோ இல்லை இலவசமாகவோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மாறியிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கிறது, ஆறுதல் மாறுதல் கிடைத்திருக்கிறதுனா அந்த மனச்சூழலிருந்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் புண்ணியம். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.